அசைபாடும் ஆவியே 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 இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நடைய நிரப்பிடுமே திராவியே. தேடுமே ஞானத்தினாவியே. அசைபாடும் ஆவியே. நின்று பாறை செபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, அசைபாடும் ஆவியானவர் தாமே இந்த வேளையிலே எங்கள் இருதயங்களிலே நீர் அசைபாடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு சிலுவிலே அறைப்படுவதற்கு முன்பதாக அந்த பெண்மணி செய்த அந்த பெரிய ஆசீர்வாதமான நிகழ்ச்சியை குறித்து நாங்கள் சிந்திக்கிறதான வேளையிலே எங்களுடைய அன்பையும் ஆண்டவரே அந்த பெண்மணி காட்டின அன்போடு கூட நாங்கள் சீர்தூக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். ஐயா, கர்த்தர் எங்களை நேசிக்கிறீர் என்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எங்களை சிலுவையிலே நீர் எங்களுக்காய் மரிக்கும் அளவுக்கு எங்களை நேசித்தீர் என்றும் எங்களை அறிந்திருக்கிறோம் ஐயா. ஆனால் அநேக சமயங்களிலே கர்த்தர் எங்கள் மேல் கொண்ட அன்பை நேரத்தில் பேசுகிறோம் ஒழிய நாங்கள் கர்த்தர் மேலே கொண்ட அன்பை குறித்து நான் அதிகமாக பேசுவதில்லை சுவாமி, சிந்திப்பதில்லை ஐயா. தர்மையான பெண்மணி மூலமாக நாங்களும் கர்த்தரை நேசிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். அந்த பெண்மணி எப்படி கிறிஸ்துவை நேசித்தாலோ அப்படியே நாங்களும் நேசிக்க எங்களை நீர் கற்றுத்தரும்படியா செபிக்கிறோம். இந்த வேளையிலே எங்களோடு தொடர்ந்து நீர் பேசும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அமர்வோம். தயவு செய்து வாசி கேட்ட யோவான் என்ற சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை முதல் 8 வசனங்களை நாம் வாசி கேட்டோம். அந்த பகுதி தயவு செய்து நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ள அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருச்சபைக்கு வந்திருந்த நான் படிக்கிற அந்த கெய்டிஸ்பர்க் அந்த கிளாஸ்லேருந்து வந்த அந்த லேடி இங்கே வந்து போன பிறகு அடுத்த ஃபாலோயிங் தேர்ஸ்டே எழுந்து நின்று ஒரு 10 நிமிஷம் ஷி ஷேர்ட் அபவுட் அவர் சர்ச், திருச்சபை குறித்து ஒரு அருமையான சாட்சியை அவள் எங்களுடைய கிளாஸில் பகிர்ந்து கொண்டால் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. கேட்ட அனைவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். அவர் ரொம்ப பெக்யூலியராக நம்ம சர்ச்சில் என்ன அப்சர்வ் பண்ணான்னு கேட்டாங்க. அவங்க கேட்ட கேள்வி நேரம் வந்தபோது, வாட் இஸ் so peculiar about this Indian Spark Christ Church that you are not seen in American churches? You know what she said? Food was wonderful, right? She said food was wonderful, right? Sorry, it was so hot and spicy. I really enjoyed the food more than the service was 1 hour. Because she didn't understand anything about the service. Anyway, we know, because Tamil நடந்ததுனால ஒன்றும் புரியல. But another thing what she said was, worship service பொறுத்த வரைக்கும் one thing that American church do not have, most of the churches do not, mainland churches இல்லாது அங்கே என்னன்னா, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் தூங்குனாங்கன்னு சொல்லுங்க. ஒரு சிலர் தூங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன சொன்னா, எல்லாரும் பைபிளை திறந்து பார்த்தாங்கன்னு சொல்றான். Something that I never seen happening in our mainland churches in America. சொன்னா நம்ம எல்லாரும் ஒரு நாள் போய் பாருங்க, பாஸ்டர் ரெஃபரன்ஸ் சொன்ன உடனே போட்டு நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா. நான் என்ன சொல்ல, அப்போ எல்லாரும் வந்து கேட்டாங்க, அப்போ எல்லாரும் உங்க சர்ச்சில் பைபிள் படிப்பாங்களான்னு. சொன்னேன், அப்படின்னா என்ன கேட்குறீங்க? எங்களுக்கெல்லாம் பியூஸ்லேயே பைபிள் வச்சிருக்கோம், இஷ்டப்பட்டா எடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுலான்னு அர்த்தம். நான் சொன்னேன், எங்கள் ஆளுங்க எல்லாரும் பைபிள் கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து மாட்டாங்க, அதை படிக்க பைபிள் திறந்து படிப்பாங்க. சும்மா எல்லாருக்கும் சொல்லிட்டேங்க, எல்லாரும் ஒரு வார்த்தை சொன்னேன், எல்லாரும் படிக்கிறதுல எனக்கு தெரியாதா. அதனால் தயவுசெய்து இது வந்து ரொம்ப பெரிய யூனிக்லி இந்தியன்ஸ் ஃபார் கிரைஸ்ட்ன்றான். வேற எங்கேயுமே நான் பார்க்காதது, இங்கே மட்டுமே பார்த்தது என்னன்னா, பீப்புள் லுக் அப் த ரெஃபரன்சஸ் அண்ட் போட்டு வாசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா. கைண்ட்லி கீப் அப் திஸ் பியூட்டிஃபுல் விட்னஸ். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேட்டது. அந்த ப்ரொஃபஸர் வந்து சொன்னாரு, உண்மையிலே பாஸ்டர் லைட், இப்போ எங்க மெயின்லைன் திருச்சபையில் என்ன நடக்குன்னு சொன்னா, தே டோன்ட் டச் த பைபிள். பைபிளே வராத கோயிலுக்கு வந்துட்டு போறாங்க. இது சம்திங் ரொம்ப டிஸ்ட்ரெஸிங் ஃபேக்டர். பைபிள் ஓரியன்ட் லுத்தரன் தியாலஜியே பேஸ்ட் ஆன் த பைபிள். லுத்தருடைய ஓல்டு எம்பசிஸே நீங்க பாத்தீங்கன்னா
sola scriptura, word of God. That is the emphasis of any worship service. ஸோ அதில் வந்து எங்கள் ஜனங்களுக்கு ஃபோக்கஸ் இல்லாதனால தான் எனக்கு திருச்சபைகள்லாம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அருமையான சாட்சி அவர் சொன்னார். ஸோ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஐ வாண்ட் டு டெல் யூ the reason our church is growing in all aspects because you people have a thirst for God's word. I really praise God for it. அப்போ நான் எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணுன்னு கேட்டாங்க. நான் சொன்ன சில சமயத்து 1 மணி நேரம் கூட பண்ணுவாங்க, சும்மா அள்ளி போட்டேன். அட்லீஸ்ட் 40 minutes we preach. அது கம்மியாக ப்ரீச் பண்ணால் எங்கள் ஆளுங்க சொல்லுவாங்க ஒரு நல்ல ப்ரிப்பரேஷனில் போடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா? எங்களுக்கு ஆப்போசிட்டுங்க. நாங்கள் எங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாங்கன்னா இவர் சரியாக ப்ரிப்பரேஷன் வரல நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் ஸோ கிறிஸ்துவுக்குள் ஐ எம் so happy to say this witness to you and I want to tell you, keep up the witness going, please. Turn to John chapter 12. I want to just first 8 verses are given to us. இந்த நாளில் கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னது? The love for the Lord. தேவனை நேசிப்பது எப்படி? அநேக சமயங்களிலே நம்ம we always think of God loving us. சிலுவை இன்னும் ஒரு வாரத்துக்கு பின்பதாக சிலுவை இருக்கிறது. சிலுவையில் என்ன செய்ய போறோம்னா எப்படி God loved us, that is going to be the focus. இந்த அதுக்கு முன்னால இந்த பகுதி நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் நம்ம நேசிக்கிறாரு, கடவுள் நேசிக்கிறாருன்னே சொல்லிட்டாருபடிக்கு how are we to love God? நாம் எப்படி கர்த்தரை நேசிக்க முடியும்? தயவுசெய்து யோசித்து பாருங்க. அதற்காகத்தான் இந்த பகுதியை சிலுவைக்கு முன்பதாக வைத்திருக்கிறார்கள். சிலுவை talks about God's love for mankind. This particular passage talks about man's love for God. கடவுளை மனுஷன் எப்படி நேசிக்க முடியும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஒரு பெண்மணி. பியூட்டி நடன ஃபில்டன் ஷீன் என்று சொல்லக்கூடிய பெரிய உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் சொல்லுகிறார், இந்த பேஷன் நேரட்டிவ் எல்லாம் எடுத்து பேசும்பொழுது யோசிச்சு பாருங்க, எந்த ஆணோ ஏசாமியை காட்டி கொடுக்கல, சாரி எந்த பெண்ணோ ஏசாமியை மறுதளிக்கல, எந்த பெண்ணோ ஏசாமி விட்டு ஓடி போல. கடைசி வரைக்கும் ஏசாமி சிலுவை நின்றது யார் தெரியுமா? யோவான் சுவிசேஷத்தில் வாசித்தோம்னே யாரு? கடைசி வரைக்கும் ஏசாமி சிலுவை நின்றது யாருங்க? வாசிங்க 28ஆம் வசனத்தை வாசிங்க, 25ஆம் வசனம் வாசிங்க. இயேசுவின் சிலுவின் அருகே 19:25, யோவான் 19:25. இயேசுவின் சிலுவின் அருகே தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையப்ப மரியாலும் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின வசனம் என்ன வாசித்தோம்னா, அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் தேவனுடைய இயேசுவினுடைய க்ளோத் என்ன பண்றாங்களா, பங்கு போடுறாங்களா. என்ன அர்த்தம்னா என்ன சொல்ற? முந்தின பகுதி வாசினா பிலாத்து. சோ பிலாத்துக்கு சாய்ஸ் வரும்போது கிரைஸ்டா கிரௌடான்னு வரும்போது he chose the crowd. இந்த பகுதியில் சோல்ஜர்ஸ்க்கு சாய்ஸ் என்ன? you want the clothes or the Christ? they chose the clothes instead of Christ. இந்த பகுதியிலே இந்த லேடிஸ்க்கு என்ன சாய்ஸ் என்ன? you want the cross or your own security? they said we chose the cross. சோ என்ன யோவான் என்ன ப்ரொஜெக்ட் பண்றாருன்னா, பெண்கள் ஏசாமியை ஆண்களை விட அதிகமாக நேசித்தார்கள். அமெரிக்க நாட்டினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன தெரியுமா? அதிகமான பேர் திருச்சபை அட்டெண்ட் பண்றது யாரானா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிக இன்ட்ரெஸ்ட் உள்ளவர் யாருன்னா ஆண்கள பெண்களா? ஆப்வியஸ்லி திஸ் ஏ பெண்கள். ஏற்கனவே more than 65% of the people attend churches comparing to men. Men are not at all interested, more interested as men and women are. So Fulton Sheen என்ன சொல்றாருன்னா, கடைசி வரைக்கும் சிலுவையில நீ பாத்தீங்கன்னா it was always women wanting to so boldly identify themselves with the cross and not men. Men were the betrayers, men were the deniers, men were the deserters. They ran away from Christ, whereas women with all their weakness, women க்கு பேர் என்னது? weakest sex நம்ம சொல்லுவோம், but they are the strongest sex in the matter of faith. விசுவாசத்தில் பெண்கள் தான் ஆண்களை விட உயர்ந்தவர்கள் என்பதை காட்டுவதற்காகவே யோவான் இது சொல்றாருன்னு சொல்றாரு. இப்ப 7 வார்த்தை பேச போறோம். அதுல இந்த ஸ்திரீ அதனுடைய யார் பேசுறது? ரெண்டாவது வார்த்தை பேசுற ஆள் யார்? ரைட், நீங்க பாருங்க. there are going to be 7 crucifiers ready, getting ready. அதுல ரெண்டாவது வார்த்தை என்னது? மூணாவது வார்த்தை என்னது? ஸ்திரீயாத உன் மகன். இது சொல்லுவது யார் தெரியுமா? யோவான் மாத்திரமே இதை சொல்லுகிறாராம், வேற சுவிசேஷகர் சொல்லவில்லையா. அப்படின்னு என்ன அர்த்தம்? யோவானுடைய ஓல் எம்பசிஸ் என்ன அர்த்தம்னா, women were more faithful to cross and the Christ than men. That is his emphasis. So இந்த பகுதியிலே 12ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா, இந்த women ஒரு பெண்ணை எடுத்து அந்த பெண்ணை எப்படி ஏசாமி நேசித்தால் உங்களுக்கு தெரியுமா? இன்னும் ஒரு வாரத்துல கிறிஸ்து எப்படி நேசித்தால் நம்ம சிலுவையில பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னால இன்னொரு சிலுவை காட்சி நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு மனிதன் எப்படி கிறிஸ்துவை நேசிக்க முடியும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பகுதி. So I want to highlight 3 important features of our love for Christ.
கிறிஸ்துவை எப்படி நேசித்தார் என்பதற்கு 3 அருமையான உதாரணங்களை நம்ம சொல்லலாம். ஒன்று யோசிச்சு பாருங்க, 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மரியாள் நிறைந்தது. ரைட். You know, in the Bible, when is the first time we talk about Mary? 6 மேரி இருக்கு பைபிள், தெரியுமா உங்களுக்கு? நம்ம சர்ச்சில் ஒரு மேரி இருக்காங்க, பைபிள்ல 6 மேரி இருக்குங்க, தெரியுமா? இந்த மேரி, இந்த பர்டிகுலர் மேரி வந்து லாசருனுடைய சிஸ்டர் மேரின்னு சொல்றாங்க. ரைட்டா? ஏன்னா லாசரு வீட்டில் தான், லாசரு பெத்தானியில தான் ஏசாமி போறார். ஆகையினால் it could be possibly Mary of Bethany, that is Lazarus' own sister, it could be, right? Having that in mind. When is the first time you talk about this Mary? முதல் முறை இந்த மேரி பத்தி எங்க வாசிக்கிறோம்? தெரியுமா? யாருக்கு ஞாபகம் இருக்கா? வெரி குட். யார வாசிங்க? லூக்கா சுவிசேஷம் 10:39 வாசிங்க. 10:39 please. ரைட். முதல் மேல் வாய்ஸ் நினைக்கிறேன் பைபிள் வாசிக்கிறது நம்ம சர்ச்சில். ஸோ நாங்கள் எங்கேயுமே ரொம்ப சைலண்ட்டுங்க, பாவம். எங்கேயுமே பேச மாட்டோம், வீட்லேயும் பேச மாட்டோம், கோயிலையும் பேசுறது. இந்த பகுதியிலே என்ன வாசிக்கிறோம்னா, மரியாள் எனப்பட்ட சகோதரி இருந்தால் அவள் எங்க இருந்தாலும். I want you to underscore this, right? First time Mary is spoken of in 10th chapter of Luke, she was at the feet of Jesus. First time introduce பண்றாரு லூக்கா. ஏசாமி எங்க தெரியுமா, மரி எங்க தெரியுமா காமிக்கிறாரு? இயேசுவின் பாதத்தில் இருந்த மரியாளாக அவளை காண்பிக்கிறார். 2வது தடவை எப்ப வாசிக்கிறோம்னா, யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்கள். So second time, same Mary is spoken of. Where is she going? She is going to the feet of Jesus. Interestingly, 3 times over, the gospel writers are putting Mary only at the feet of Jesus and nowhere else. It is not just a coincidence. That's what I want you to point out. என்னத்துக்காக இந்த gospel writers மேரியை கொண்டு வந்து எப்பவுமே வந்து ஆண்டவர் ஃபீட்லயே வைக்கிறாங்களா? All 3 occasions, Luke chapter 10 verse 39, John chapter 11 verse 32, and again this passage. All 3 passagesல யோவானும் சரி லூக்காவும் சரி என்ன சொல்றாங்கன்னா, மேரி as a fascination for the feet of Jesus. மேரிக்கு எப்பவுமே ஒரு fascination என்ன தெரியுமா? ஏசாமி பாதத்தில் இருக்கிறது ஒரு fascination. What is your fascination for Jesus Christ? How do you love Jesus? The first point I would like to highlight is, it was an expressed love. விவரித்து சொல்லப்பட்ட அன்பு. அன்பை வந்து எப்படிலாம் காட்டலாங்க உங்களுக்கு தெரியும், ரைட்? வெறும் வார்த்தைகளை சொல்லலாம், அல்லது எண்ணங்களிலே மாட்டும் அப்படியே இருதயத்தின் ஆழத்திலே ஒருத்தர் மேல் அன்பு வச்சுக்கிட்டு அப்படியே மூடி போட்டு விடலாம். ஆனா இவ என்ன பண்றது தெரியுமா? Our love was an expressed love. எடுத்து காட்டுகிற, வெளியே காட்டுகிறாள் தன் அன்பை. எப்படி காட்டினாலாம்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நிகழ்ச்சி. என்ன நிகழ்ச்சி? என்ன எப்படி காட்டுறாள்? விலையேற பெற்ற ஒரு ராத்தல் கொண்டு வந்து இயேசுவின் பாத்திரை பூசி அந்த தலைமயிரால் மரியாள் விலையேற பெற்ற கலகமில்லாத நலதம். விலை எவ்வளவு போட்டிருக்கு? ஒரே விலை தான், ஒரே ஸ்டோர் தான் வாங்கியிருப்பாங்க. என்ன போட்டிருக்கு தெரியுமா? இந்த எல்லாத்தையும் 300 பணத்துக்கு, 300 denarii is the word used. ஆக்சுவலா மாடர்ன் டெர்மினாலஜியில் சொல்ல போனா டாலர்ஸ்ல கணக்கு போட்டா $12,000. That is 1 year salary. ஒரு வருஷ சேலரியே ஒரே நிமிஷத்துல பாதத்தில் ஊத்து. $12,000 வேல்யூ உள்ள ஒரு சேலரியை, ஒரு பரிமாணத்தை கொண்டு வந்து ஒருத்தர் பாதத்தில் ஊத்தி பண்ணா நம்ம எப்படி சும்மா இருப்போம் யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு she just dropped it down there, right? So என்ன அர்த்தம்னா, 3 இடங்களிலுமே என்ன பண்றாருன்னா, 3 இடங்களிலுமே மேரி எங்க காமிக்கிறாரு? சங்கீத சுவிசேஷம் என்ன சொல்றாங்க? அவள் எப்பவுமே she has a fascination for the feet of Jesus. என்ன அர்த்தம் தெரியுமா? Interestingly, I want you to underscore this. யோவான்ல 12ல இதுல இன்னொரு கேரக்டர் பேசப்படுறது. யார் அது? 6ஆம் வசனத்துல, தரித்திரை குறித்து கலக்கப்பட்டு சொல்லாதபடிக்கு அவன் திருடனானபடினாலும். யார் அது? யூதாஸ் இஸ்காரியோத். See the point I want to underscore here. There is a woman, there is a man. யோவான் என்ன சொல்றாருன்னா, இங்க கான்ட்ராஸ்ட் பண்ணி பாருங்கப்பா. இங்க ஒரு உமன் சொல்லப்பட்டிருக்கிறது, அதே பேசேஜ் ஒரு மேனை சொல்லி என்ன சொல்றாருன்னா, look at the contrast of the love for Christ. இவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணி லவ் பார்த்துக்கிறீங்களா?
that fellow, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை என்ன தெரியுமா? மேரிக்கும் யூதாஸ்க்கு என்ன ஒற்றுமை? What is the one relationship, one thing in common between these two? முக்கியமான பாயிண்ட் மிஸ் பண்றீங்க. ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு காமன் பாயிண்ட் என்னது? ரெண்டு பேருமே ஏசாமி கிஸ் பண்ணாங்க, ரைட்? ஒருத்த யூதாஸ் எங்க கிஸ் பண்ணா? he kissed him in the face, ரைட்? ரபி என்று சொல்லி, வாழ்க என்று சொல்லி ஒரு முத்தமிட்டானாம். மேரி எங்க முத்தமிடுறா? she goes to the feet and she goes to be with the Lord, and even to the face he became a called கேட்டின் மகனாக மாறிவிட்டான். முகத்தை முத்தமிட்டவன் நரகத்துக்கு போய்விட்டான். ஆண்டவருடைய பாதத்தை முத்தமிட்ட மரியாள் பரலோகம் போய்விட்டாள். என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, என்ன யோவான் என்ன சொல்ற? you see the contrast. Both people have kissed Jesus, right? Only two people in the entire gospel story had the privilege of kissing Jesus. Of course, the mother would have kissed when Jesus was young. That's a different story. ஏசாமி வளர்ந்த பிறகு ரெண்டு பேர் தான் ஏசாமி முத்தமிடும்படியான ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள். ஒருத்தன் அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டான், ஒருத்தி அந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவருக்கு மகிமையாக பயன்படுத்தினார். So God has given so much a privilege to all our Christians, right? What are we doing with the privilege is a question we need to be asking, right? என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த மூன்று இடங்களிலும் I want to just spiritualize the whole situation now. சர்ச்சுக்கு பேர் என்னங்க? What is church called? சர்ச்சுக்கு 95 இமேஜரி யூஸ் பண்ணிருக்கு பைபிள், தெரியுமா உங்களுக்கு? ஜெனசிஸ்ல இருந்து ரெவலேஷன் வரைக்கும் திருச்சபையை குறிப்பிடுவதற்கு 95 இமேஜரிஸ் யூஸ்டா. அதுல ஒரு இமேஜரி என்ன தெரியுமா? என்னது? திருச்சபை தேவனுடைய சரீரம், the body of Christ, right? In the body of Christல some people like Judas seeking what? Honorable place. Face is an honorable place. முகமானது சரீரத்திலே ஒரு honorable ஆன இடம், right? Some people like Judas seeking the honorable place in the body of Christ. Some people like Mary எங்க போறாங்க? They go to the place of humility. தாழ்மையான இடத்தை தேடுகிறவர்கள் உண்டு திருச்சபையிலே. திருச்சபையாக சரீரமாகிய திருச்சபையுடைய சரீரத்திலே, இந்த சரீரத்திலே அங்கங்கள் எல்லாம் உண்டு. திருச்சபையான சரீரம் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. Some people like Judas, they go to the honorable place. அங்க போனதான் அவங்களுக்கு திருப்தி. சிலர் மேரியை போல எங்க போறாங்க? They go to the feet, place of humility. தாழ்மையான இடமே எங்களுக்கு போதும்னு விரும்புற மேரிகள் திருச்சபையிலே உண்டு. யூதாஸை போல எங்களுக்கு மேன்மையான இடம் தான் வேண்டும் என்று இருக்கிற யூதாஸ்கள் உண்டு. சோ என்ன சொல்றாருன்னா யோவான், திருச்சபையாக சரீரத்திலே what is the place you are seeking for? எந்த இடத்தை நீங்கள் தேடுகிறீர்கள்? சோ இந்த பகுதியிலே அதேதான். இந்த மூன்று இடங்களில் நீ வாசித்தீங்கன்னா, முதலாவது இடங்க பார்த்தா லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தின் 39ஆம் வசனம். இந்த மூன்று இடங்களில் ஒரு ஒற்றுமை உண்டு, தெரியுமா உங்களுக்கு? I want to highlight one thing that runs through all the three places that Mary was at the feet of Jesus. முதலாவது இடத்துல எங்க இருந்தா லூக்கா 10:39 இருந்த இல்லையா? 10:39 என்ன நடக்குது? எதுக்காக பாத்துல உட்கார்ந்தான்னு போட்டிருக்குது? அவருடைய வசனத்தை கேட்டது. வசனத்துல என்ன உண்டுன்னு போட்டிருக்கு யோவான்ல? வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. See, there is a life in the word of God. So she was longing for that life. She was not asking God for give me a car, give me a bungalow, give me a work. வேலை கொடு சாமி அப்படி கேட்கல, மெட்டீரியல் பிளெஸிங்காக போல. She went to the feet of Jesus asking for what? Spiritual blessing. ஆவிக்குரிய உணவுக்காக, லைஃப் ஆஃப் கிரைஸ்ட், எட்டர்னல் லைஃப்காக போனான்னு போட்டிருக்கு. ரெண்டாவது தடவை யோவான் 11:32 எதுக்காக காலில் விழுந்தா? மரித்து போன தன்னுடைய பிரதருக்கு லைஃப்காக. See, there is another life involved. Life from the death. மூன்றாவது இந்த பகுதியிலே இவ ஆண்டவராக இயேசுவை பாத்திர போய் முத்தமிட்டால் போட்டிருக்கு. அது எதற்கு சமம்னு சொல்றார்? 7ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்போது இயேசு இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு இதுக்காக வைத்திருந்தால். It is compared to the burial of Jesus Christ. இயேசுவை மரித்தது யாருக்காக? ஒரு தனிப்பட்ட மக்களுக்காக, உலகத்தினுடைய வாழ்வுக்காக இயேசு மரிக்கிறார். அதுலயும் again life is involved, life for the entire world. So life, eternal life for herself, life for her brother, and life for the entire world whenever you go to the feet of Jesus. ஏசாமி பாதத்துல நீங்க போறப்பெல்லாம் there is life at the feet of Jesus. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஹியூமிலிட்டியான, ரொம்ப ஹம்பிளான இடத்தை தான் நம்ம சீக் பண்ணணும்னு பைபிள்ல போட்டிருக்கு. யூதாசை போல மேன்மையான இடத்தை தேடினவன் நரகத்துக்கு போய்விட்டான். தாழ்மையான இடத்தை தேடின மரியாள் பரலோகம் போய்விட்டாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, humility they say is a virtue of the strongest. காந்திஜி சொன்னாரு,
ஹியூமிலிட்டி இஸ் த வெர்ச்யூ ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட். யாரு ஸ்ட்ராங்கான மனுஷனோ அவன் தான் ரொம்ப ஹம்பிளா இருப்பானா. மரங்களிலே அதிகமான பழமுள்ள கிளை என்ன பண்ணும்? நேரா நிக்குமா, இறங்கி பெண்டா இருக்குமா? பழம் எதுல எந்த கிளையில அதிகமா இருக்கிறதோ அது ரொம்ப சாஞ்சு பெண்டா இருக்குமா. அப்படின்னு என்ன அர்த்தமா? யாரோட வாழ்க்கையில ஆவியின் கனி அதிகமா இருக்கிறதோ அவங்க ரொம்ப தாழ்மையா இருப்பாங்களாம். ஸ்டிஃபா நிக்கிறதுல என்ன அர்த்தம்னா கனியே இல்லைன்னு அர்த்தம். ஸோ பேசிக்கான ஒரு அனாலஜி யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜெனரல் லீ அமெரிக்க தேசத்திலே சிவில் வார்ல பெரிய லீடர், பெரிய ஜெனரல், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரை குறித்து ஒரு புத்தகத்தை வாசித்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிகழ்ச்சியில போட்டிருந்தாங்க. ஹவு ஹம்பிள் திஸ் மேன் வாஸ். அவர் சதர்ன் ஏரியால இருந்தாரு. நார்தன் ஏரியால இருந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி வருவாங்க. அந்த சிவில் வார் முடிஞ்ச பிறகு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவர் பார்க்க வருவாங்களா. நார்தன் ஏரியா கொஞ்சம் ரிச் ஏரியா, அதனால அவங்க எப்பவுமே வீட்டில் சர்வெண்ட்ஸ் வச்சுப்பாங்க. இந்த பிளாக் பீப்புள் வேர் தேர் டு சர்வ் தம். சதர்ன் பீப்புள் கொஞ்சம் ஏழை, அவங்க வீட்டில் சர்வெண்ட்ஸ் இருக்காதா. ஜெனரலி வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்க நார்த்தில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் சர்வெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லி தங்களுடைய எல்லா ஷூஸையும் கழட்டி நைட் தூங்குறதுக்கு முன்னால ரூமுக்கு வெளியே வச்சிருவாங்களாம். அஸ்யூமிங் அந்த சர்வெண்ட்ஸ் கொண்டு போய் அதெல்லாம் பாலிஷ் பண்ணி பிளாக் பண்ணி அடுத்த நாள் ரெடியா வச்சிருவாங்கன்னு சொல்லி. இப்ப பார்த்த உடனே அவர் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஜெனரல் லீக்கு தன்னுடைய எல்லா விசிட்டர்ஸும் அழகா ஃபெய்த்ஃபுல்லா கொண்டு அந்த ரூம் டோர் ஆண்ட தங்களுடைய ஷூஸ் எல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. ஏறக்குறைய 50-60 ஷூ நிக்குதான். இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஜெனரலி யாரெல்லாம் படுத்துட்ட பிறகு தானே போய் அந்த 60 ஷூவையும் கொண்டு தான் ரூம்ல வச்சு நைட்டெல்லாம் உட்கார்ந்து அவ்வளவும் பாலிஷ் போட்டு மறுபடியும் கொண்டு போய் எல்லா இடத்தையும் கிளீனா வச்சுட்டாங்க. So they say he went on for weeks without telling anybody, until finally one of the guests found out what Lee was doing. They say in the book, what an amazing character was John. Generally in the உலக அமெரிக்க தேசம் நீ மறக்காத காரணம் என்ன சொல்றாங்கன்னா, he was such a humble man in his life. Booker T. Washington கேள்விப்பட்டிருப்பீங்க, is a great professor, a black leader in America. Is another great person. Once he was walking down the street, professor ஆகி பிறகு அந்த டஸ்கி இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்ச பிறகு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கார். உடனே ஒரு பிளாக் லேடி, பெரிய ரிச் லேடி விட்டு வெளியே ஐ பிளாக் மேன் கம் ஹியர், ஐ கொஞ்சம் உட்டெல்லாம் சாப் பண்ணோம், எனக்கு உட்டெல்லாம் கொஞ்சம் வெட்டி கொடுன்னு சொல்லி கேட்கறா. இவர் ஒண்ணுமே சொல்லியா பாருங்க, நேரா போனாரா, எஸ் மேம் வில் டூ இட். ஜாக்கெட் எடுத்து வெளியே போட்டு ரெடியை கொண்டு போய் எல்லா உட்டையும் சாப் பண்ணது மாட்டோம் இல்லைங்க, எந்த இடத்துல அடுக்கணும்னு கேட்டாராம். எடுத்துட்டு எல்லாத்தையும் அவரே அடிக்கிட்டாராம். அடிக்க முடிச்ச உடனே அவங்க சர்வன்ட் கேர்ள், ஷி இஸ் a black girl, அவ பார்த்த உடனே இப்படிதான் ஜெனரலின்னு கண்டுபிடிச்சிட்டான். She was shocked to death. Mom, you know what the person is? அதுக்குள்ள Booker T left the place. Mom, I go and சொல்லிட்டு ஒரு பைசா வாங்காத போயிட்டாராம். யார் தெரியுமா போனவர்? He is another black man. No. He is Professor Booker T. Washington. How could he do this man? அப்படியே ஸ்டார்ட்ல ஆகி அடுத்த நாள் அந்த இன்ஸ்டிடியூட் போய் அப்பாலஜி கேட்க போனாங்களாம். Booker T. Washington சின்ன சொன்னாரா, I don't mind helping a friend when he needs help. That shows the humility of Booker T. Washington. United States bow down to this kind of leaders. And I can go on and on with the illustrations. You know, in English, ஆங்கில மொழியில 1 மில்லியன் வேர்ட்ஸ் இருக்குதுன்றாங்க. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு 30,000 வேர்ட் ஆச்சான். அதுலயும் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு ஏறக்குறைய வழக்கத்தில் இருக்கிற வேர்டுக்கு 10,000 வேர்டு தானா. இந்த 10,000 வேர்டுல கூட 1/4 of all that we speak and write எத்தனை வேர்டு இருந்தா போதுமா தெரியுமா உங்களுக்கு? 1/4 9 வேர்ட்ஸ் இருந்தா போதுமா? 9 words in the 1/4 of all that you write in English, speak in English, we can manage them. The 9 words enna therma? And, be, have, it, of, the, to, will, you. What is it? And theriyala, A and D. And, be, have, H-A-V, it, of, the, to, will, V-I-W-I-L-L-U, Y-O-U. பியூட்டி என்னடா, அந்த ஒரு வேர்டு இல்லாத வேர்டு என்ன தெரியுமா? ஐ என்ற வேர்டு இல்லையா? So what they say is, out of நம்ம எழுதுற எல்லா லாங்குவேஜ்லயும், இங்கிலீஷ்ல ரிட்டன்லயும் சரி ஸ்போக்கன்லயும் 1/4 of the language in the 9 words in the way we can manage. அவ்வளோ கீ வேர்ட்ஸ் தான். பட் they are not key in the sense they are not nouns. There are no nouns in this at all, the 9 words. There are no I never is there at all. What they say is they are all called connectors or helpers. So lexicographers என்ன சொல்றாங்கன்னா, இந்த connectors இந்த helpers இல்லாதபடிக்கு you cannot communicate with one another at all. The 9 words, though they are just connectors, they are not nouns. Big noun ஆன இருக்க வேண்டிய அவசியம் இல்லை திருச்சபையிலன்றாங்க. So என்ன சொல்றாங்கன்னா,
God looks for just ordinary connectors in the church, ordinary helpers to glorify His name in the church. You don't have a big noun. பெரிய நவுனா நீ திருச்சபையில் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. Be a connector, be a helper in the church, and God can use you for the glory of God. மதர் தெரேசாவுடைய ஃபேமஸ் கொட்டேஷன் என்ன தெரியுமா? இங்கிருந்து மால்கம் மகரிஜ் பிரிட்டிஷ்லேருந்து என்னதான் இந்த அம்மா பண்றாங்க, உலகமே ஆஹா ஓஹோன்னு சொல்லுதுன்னு இந்த அம்மா போனாங்களா. அவ போகும்போதே ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக தான் போனாராம். போகும்போது பார்த்தா ரொம்ப அருவருப்பா இந்த அம்மா செய்யறதெல்லாம் பார்த்து கண்ண முடிக்க வரோம். அப்போ ஒரு நாள் கேட்டாராம், எப்படிதான் நீங்க இதெல்லாம் பண்றீங்க தெரியலையே. அந்த ஒரு இவர் போற சமயத்தில் பார்த்து அந்த நேரம் பார்த்து குஷ்டரோகிக்கு ஒருத்தன் காலு, அந்த அம்மா கையை விட்டா ஒரு புழுவா எடுத்தாங்க கை உள்ளது ரா அப்படியே வார்ம்ஸ். சரி, ஹவு டேர், இதெல்லாம் எப்படிதான் உன்னால பண்ண முடியுது தெரியலையே, எப்படிமா இதெல்லாம் பண்றீங்க நீங்க கேட்டார். அவ சொன்னாரா, ஐ see in this man Christ, கிறிஸ்துவை நான் பார்க்கிறேன், இதை பணி செய்வது கிறிஸ்துவுக்கு போல நான் நினைச்சு பண்றேன்னு சொன்னாராம். சொல்லிட்டு வரும்போது அவன் சொன்ன ஒரே வார்த்தை அவர் கன்வெர்ட் பண்ணுச்சு. என்ன வார்த்தை தெரியும் சொன்னாங்களா? ஐ எம் ஜஸ்ட் a pencil in the hand of God. யாரு? What am I? பென்சிலுங்க. அப்பா எழுதணும் இல்லையா? ஏசப்பா எழுந்து உலகத்தில் மெசேஜ் கொடுக்க எழுதுறதுக்கு ஒரு பென்சில் தேவை இல்லையா? அந்த பென்சில் தான் நானுன்னு சொன்னாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, when you become a pencil of God and God can glorify His name through you and me. That is what Mary was doing. Mary was not seeking higher place, honorable place choose பண்ணலங்க. ஆகையினால she chose a place of humility, therefore God honored her. Judas sought a place of honor, therefore God humbled him into perdition. So that is the first point I would like to highlight here was Mary's, it was an expressed love. She expressed her love in public. நல்லா கவனிங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. She did not care two words for it. மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு கவலையே கிடையாது. பப்ளிக்கா வந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாள். நீங்களும் நான் இந்த உலகத்திலே, that is what we should be doing. If you love Jesus Christ, show it publicly by your life, by your words. வார்த்தையில் அந்த அருமையான கிரியின் மூலமாக தன் அன்பை வெளிப்படுத்துகிற அருமையான மேரியை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது, எத்தனை வார்த்தை பேசினான் போடு இந்த பகுதியில்? Did she speak anything in the 12th chapter? பேசுறதெல்லாம் யார் தெரியுமா? யாரு? யூதாஸ் தான் பேசினான். யூதா வாயிலிருந்து முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பணத்தை பச்ச வார்த்தையா. பைபிள்லயே யூதாஸ் ஒரு இடத்துல தான் பேசியிருக்காங்க. இந்த இடமா என்ன பேசுறான்? எடுத்த உடனே பணம் தான் பேசுறாரு. அவர் ஓல் ஃபோக்கல் பாயிண்டே அதான். வாயை திறந்தது முதல் தடவை யூதாஸ் இங்கதானா? வாயை திறந்த உடனே பணத்தோட தான் வாயை திறக்கணும். மேரி பாருங்க, ஒரே வார்த்தை கூட இந்த வசனத்தில் பேசல. இந்த பகுதியிலே she never uttered even a single word, but she showed everything in action. அவ ஒரு வார்த்தை கூட அன்பை வெளிப்படுத்த பேசலைங்க, ஆனா வாழ்க்கையிலே அன்பை காட்டினாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, Jesus is going to die for us in another week's time. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளதாக சிலுவையிலே தேவன் காட்டின அன்பை குறித்து சிந்திக்கிறதான வேளையிலே, how much you love Jesus? Are you showing your love in action? கிறிஸ்து நான் நேசிக்கிறேன் பாட்பாளர் ரொம்ப சந்தோஷங்க. Are you showing it in action? உங்க வார்த்தையில இல்ல, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் அன்பை நீங்கள் காட்டுகிறீர்களா? இந்த பகுதியிலே that is what we see here. Not a single word she uttered in words, but she was showing it in action how much she loved Jesus. So it was an expressed love. Secondly, it was an expensive love. எப்படி எக்ஸ்பென்சிவ்? எவ்வளவு செலவாச்சு அவளுக்கு இந்த அன்பை காட்டுறதுக்கு? $12,000 செலவு பண்ணாங்க. ஒரே நிமிஷம் வேலை. இந்த ஒரு நிமிஷத்துல $12,000 வேஸ்ட் பண்ணிருக்கான். ஒருவேளை அவன் பார்வையில் வேறங்க. என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, என்ன again a contrast. ஜூடாஸ் என்ன சொல்ற, உடனே கமெண்ட் அடிக்கிற ஜூடாஸ், இந்த 300 பணத்தை விற்று என்ன கொடுத்துருக்கலாம்? தரித்திற்கு கொடுத்துருக்கலாம். ரொம்ப கரிசனை உள்ளவரை போல ஆக்ட் பண்றான். So for Judas, money is more important than the Messiah. For Mary, Messiah is more important than the money. What is your importance in life? Your values, right? பணம் வந்த உடனே நம்மளுக்கு எல்லாம் தெரியும். Your values changes, right? Your attitude to people changes. மனுஷன் நம்ம நேசிக்கிற விதம் மாறும். உலகத்தை காண்கிற விதங்களிலே மாறுதல் எல்லாம் நடப்புங்க. சமீபத்தில் நடந்த ஒரு ரீசர்ச் சென்டர், they conducted a survey. அந்த சர்வேல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, $10 மில்லியன் உங்களுக்கு கொடுத்தா நீங்க என்னெல்லாம் செய்ய தயாராகிறீங்க அப்படின்னு சர்வே. Interesting survey finding was this. $10 மில்லியன் ஒருத்தர் கொடுத்தா 7% people சொன்னாங்களா, நாங்க எங்க பிள்ளைங்க எத்தனை இருந்தாலும் சரி அடாப்ஷன் கொடுத்துறோம், யாராவது எடுத்துன்னு போட்டோம். $10 மில்லியன் நீங்க கொடுத்தீங்கன்னா. செகண்ட்,
செகண்ட் என்ன சொல்றீங்க, அதுல வந்து சாரி 3% said that way. 7% of the people said we will kill a stranger if he give us $10 million. 10 மில்லியன் கொடுத்தீங்கன்னா 7 விழுக்காடு மக்கள் சொன்னாங்களா, நான் எந்த ஸ்ட்ரேஞ்சரை காமிச்சு கொலை பண்ணனா பண்ணிடுறோம், பிரச்சனையே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, 10 விழுக்காடு மக்கள் சொன்னாங்களா, கோர்ட்ல நின்று பொய் சாட்சி சொல்லி ஒரு உண்மையான கொலைக்காரனை கூட நாங்கள் நிரபராத பொறுப்பு இருந்திருக்கு, நாங்கள் பொய் சாட்சி சொல்ல தயாரா இருக்கோம். எவ்வளவு கொடுக்கணும், 10 மில்லியன் நீங்க கொடுத்தீங்கன்னா. ஸோ 10 மில்லியன்லயும் பொய் சாட்சி ரெடி, 10 மில்லியன் பிள்ளைங்களை நாங்கள் அடாப்ஷன் கொடுத்துறோம், 10 மில்லியனுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சரை நாங்கள் கொலை பண்ண தயார மாட்டோம். அடுத்தது 16% of the people said we don't mind going for a divorce if you give us $10 million. $10 மில்லியன் கொடுத்தா டைவர்ஸ் பண்ணதுக்கு ரெடி ஆகிறேன், அது பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு அப்படின்னு சொன்னாங்க. 23 விழுக்காடு மக்கள் சொன்னது பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். அவங்க என்ன சொன்னாங்களா, we will turn into a prostitutes for 1 week or more if you give us $10 million. ஃபைனலா 41% of the people என்ன தெரியுமா சொன்னாங்களா, if you give us $10 million we will leave our family and go elsewhere. சந்தோஷமாதா? What I am trying to say is, அந்த research scholars என்ன சொல்றாங்கன்னா, $10 மில்லியன் மனுஷனுக்குள்ள வந்துட்டா is all value changes. அதுக்காக எதையுமே செய்ய தயாரா இருக்கும். சோ பணத்திற்காக எதையுமே செய்கிற ஒரு யூதாஸ். இந்த பகுதியிலே பணமே எனக்கு தேவை, $12,000 எனக்கு முக்கியம் இல்லப்பா. யார் முக்கியம், ஏசப்பாவுடைய பாதம் முக்கியம் நினைக்கிற ஒரு பெண்மணி, எனக்கு பாதம் முக்கியம் இல்லப்பா, எனக்கு பணம் முக்கியம் நேசிக்கிற ஒரு யூதாஸ். கான்ட்ராஸ்ட் பியூட்டிஃபுல்லா யோவான் என்ன சொல்லுகிறார், சுக்கத கான்ட்ராஸ்ட்ங்கிறார். பணமா முக்கியம், பணமா மேசையாவான் வரும்போது, பாதமான் வரும்போது அவள் பாதத்தை தெரிந்து கொள்கிறார், இவன் பணத்தை தெரிந்து கொள்கிறான். சரி, நம்ம எல்லாம் பரலோகம் போவோம்னு நான் நினைக்கிறேன். போனோம்னா you know what is heaven? Heaven is a place where the value system is vastly different, totally upside value systems. ஒருத்தர் இங்கிருந்து போனாரா, பெரிய பேக், தூக்க முடியாத பேக் எடுத்துன்னு மேலே போய் நிற்கிறாரு. பேதர் வர்றார், என்னப்பா ரொம்ப ஹெவியாக தூக்கின்னு வந்துருக்கிறீங்க, ஏன் லக்கேஜ் வேனில் போட்டுன்னு வந்துட்டீங்களா? ஆமாங்க, பரலோகம் வந்தா என்ன எடுத்து வந்துக்கிறீங்க, எனக்கு ரொம்ப இது விட்டு என்னால் வாழ முடியாதுங்க, அதை தான் எடுத்து வந்துக்கிறேன். உள்ள என்னங்க இருக்குது, ஓப்பன் பண்ணி பாருங்களேன். நான் ஓப்பன் பண்ணா கோல்டு பிஸ்கெட் உள்ள வச்சு எடுத்து வந்துக்கிறேன். இப்போ பேதர் சொன்னாராம், நீங்க எடுத்து வந்தது என்ன தெரியுமா, என்னது பேமெண்ட்டுங்க என்னாராம். பரலோகத்துல என்னது ரோடு இருக்குது, அந்த ரோடு மேல பேத்து வந்திருக்கிறீங்க சார், இங்க ரோடு சார். அது பரலோகத்துல என்ன ரோடுங்க, நீங்கள் நடக்க போற ரோடு என்ன தெரியுமா, யாருங்க தெரியுது, நாங்க போனா தானே தெரியுன்றீங்களா? அது என்ன ரோடு போட்டிருக்கு தெரியுமா, என்ன போட்டிருக்க எல்லாமே என்ன தமிழ்ல என்ன போட்டிருக்கு, பொன்னால் பொறுக்கப்பட்ட வீதிகள் போட்டிருக்கு. சோ என்ன அர்த்தம்னா, இங்க வந்து எங்க இருக்குது, அது பொண்ணு கழுத்துல இருக்குதுங்க. உங்க கழுத்துல இருக்கிறதெல்லாம் அங்க வந்து காலில் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. So என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, what I'm trying to say is, when I get to heaven, there are total upside down values. இங்க எதெல்லாம் ரொம்ப வேல்யூபிள் நம்ம யோசிக்கிறோம், ஒரு நாட்டினுடைய எக்கானமியே கோல்டுனுடைய வேல்யூ பத்துன்னு சொல்றாங்க. So what I'm trying to say is, what is so valuable to you in this world, when you get to heaven, it is going to be under a payment. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நல்லா கவனிச்சுக்கோ, இங்க வந்து ரொம்ப வேல்யூபிள் யோசிக்கிறாங்க பேமெண்ட். இங்க என்ன சொல்றோம், பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, பிரேயருக்கு வாங்கினா டைமே இல்லைங்க. யூனோ இங்க டைமே கிடையாதுங்க. அங்க என்ன தினம் பண்ண போறோம், 24 மணி நேரம் என்ன வேலை உங்களுக்கு அங்க சொல்லுங்களேன், ஆபீஸ் போற வேலையா? பைபிள் என்ன போட்டிருக்கு, 24 மணி நேரம் மூப்பர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா, விழுந்து ஆண்டவர் தொழுது கொண்டே இருந்தாங்களாம். இங்க நேரமே எதுக்கு இல்லைன்னு சொல்றீங்களோ, அங்க முழு நேரம் அதை தான் செய்ய போறீங்க. See, again, upside down values. டைட்டானிக் ஷிப் உங்களுக்கு தெரியும், விழுந்து சிங்க் ஆகிட்டு இருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சில்ட்ரன், ஃபர்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் சொல்றாங்க, விமன் சில்ட்ரன்லாம் போய் ஏத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரே கமோஷன். கீழே வந்து இந்த ஷிப்ல ஒரே கோல்டு அந்த இந்த முத்துக்கள், விலை உயர்ந்த ஆபரணங்கள்லாம் கீழே சிதறி கிடக்கும். அந்த பாயிண்ட்ல ஒரு லேடி வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஷிப்ல ஏத்திட்டாங்க. அந்த லேடி ஒரே நிமிஷம் ப்ளீஸ் ப்ளீஸ் கத்தின்னு ஓடுதான் எங்க ரூமுக்கு. என்ன ஓடுதுப்பா, கீழே நகைகளும் கரன்சி நோட்டும் அப்படியே சிந்தி கிடக்கும், எதையுமே அவன் எடுக்கலங்க. நார்மல் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல என்ன பண்ணிருப்போம், இருக்குதா இல்லையான்னு பார்த்து ஓரமாலாம் பார்த்து ஒரு சென்ட் எடுக்கிற ஆளுங்க அவ்வளோ கஷ்டத்தோட இல்லையா ஓடி என்ன பண்ணாங்க, வீட்டுக்குள்ள போய் ஒரு 4 கிரேட் ஆரஞ்சு பழம் ஜூஸ் எடுத்தாலும், ஆரஞ்சு பழத்தை எடுத்தாலும். ஏன்னா இனி உப்பு தண்ணி தான் ஃபுல்லாவே இருக்கு போது, எவ்வளவு நேரம் இருக்கு தெரியாது.
குடிக்க தண்ணி வேணுமே சொல்லி ஆரஞ்சு பழங்களை தெரிந்து கொண்டாலாம். ஐயா 4 சர்க்கம்ஸ்டான்ஸ்ல ஒரு பக்கம் ஆரஞ்சும் ஒரு பக்கம் கோல்டும் இருந்தா இதை ஐயோ எனக்கு ஆரஞ்சே போதும் நான் சொல்லுவோம். எம்மாடி இது 10 இதுன்னு மேலே எங்கன்னா இருக்குதா எங்கன்னா அப்படி பார்ப்போம். என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, யுவர் வேல்யூஸ் சேஞ்சஸ் when you're in a crisis point. நம்ம கிரைசிஸ் பாயிண்ட் வரும்போது யுவர் வேல்யூ சிஸ்டம் டோட்டலி சேஞ்சஸ். இந்த பகுதியில் என்ன வாசிக்கிறோம், மேரியினுடைய ஹோல் வேல்யூ சிஸ்டம் இஸ் காமன். என்ன தெரியுமா, மெசையா இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த மணி. இன் அதர் வேர்ட்ஸ், பாதம் தான் எனக்கு முக்கியமே ஒழிய பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்றா. யூதாசுடைய பார்வையிலே பணம் தான் எனக்கு முக்கியம், பாதம் முக்கியம் அல்ல. தட் இஸ் இட்ஸ் வேல்யூ. Because when you get to heaven, that is one place where the old value systems are upside down. So set your heart on the right values. If you believe in Christ, ஏசாமி இங்க நேசிச்சனா, he is going to be there too. Your values will not change. ஏசாமியை தவிர வேற எதனா நீ உலகத்தில் நேசித்தேன்னு சொன்னா அங்க போய் நீ ஏமாந்து போவாய். That is the message for all of us. Mary chose the feet of Jesus and not the face of Jesus. ஏசாமிக்கு அவளுக்கு முக்கியமானது மணி இல்ல, she chose the Messiah. Messiah is more important for us. So love Jesus, nothing else should distract you. And finally, first I said it's an expressed love, second is an expensive love, and thirdly and finally there is an evaluation of the love. இந்த அன்பை வந்து ரெண்டு பேர் எவாலுவேட் பண்றாங்க. யூதாஸின் பார்வையில எப்படி எவாலுவேட் பண்றான் அந்த அன்பை? இந்த பணத்தை 300 பொருட்கள் விற்று தரித்து கொடாமல் போனது என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்? A wasted love. அவனுடைய பார்வையில she is simply wasting money. It's a wasted love. ஏசாமி பார்வையில் என்ன தெரியுமா சொல்றாரு? ஏசாமி, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்கென்று இதை தரித்திர எப்பொழுது உங்களிடத்தில் நான் எப்பொழுது உங்களிடத்தில் இரேன். என்ன சொல்றாரு தெரியுமா ஏசாமி? He said it's a worthy love. ஏசாமி பார்வையில் எவாலுவேஷன்ல it is a worthy loveங்கிறாரு. யூதாஸ் பார்வையில் இது என்னது? wasted love. ஐயா, the world is evaluating you. உனக்கு தெரியுமா உங்களுக்கு அவ எப்படி பண்ணான்னு போட்டு 3ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, களங்கமில்லாத ராதலை எடுத்துக்கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து தலைமயிரால் அவருடைய பாதத்தை துடைத்தாளாம். You know something very interesting? பழைய ஏற்பாட்டில் யாருங்க ஏசாமி வந்து அபிஷேகம் பண்றது? பழைய ஏற்பாட்டில் யாருக்கு அபிஷேகம் பண்ண முடியாத உரிமை உண்டு? அனாயிண்டிங் who is privilege? ஆசாரியர்களுக்குள்ள பிரிவிலேஜ். இந்த இடத்துல யார் பண்றது? ஒரு லேடி பண்றாளாம். சோ யோவான் என்ன சொல்றாரு? ஏசப்பா கிட்ட பாதத்துக்கிட்ட நீங்க போனீங்கன்னா எல்லாருடைய தரங்களையும் உயர்த்துகிற இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். ஒரு பெண் என்று சொன்னாலே பழைய ஏற்பாட்டில் பர்டிகுலரா 1ஆம் நூற்றாண்டிலே ஒரு பெண் ரோட்ல பேசக்கூடாது. உங்களுக்கு தெரியும், ஒரு பெண் ரோட்ல போகும்போது தன் ஓன் மகன் ரோட்ல வந்தானா கூட ஒரு மகன் வந்து அம்மா கிட்ட பேச மாட்டான். ஏன்னா ஒரு பெண்மணியோடு கூட ரோட்ல பேசுறது கேவலம். ஆகையினால தாயே வந்தா கூட எந்த ஆணும் அம்மா கிட்ட பேசக்கூடாது. சோ பெண்கள் அவ்வளவு தரம் குறைவாக கருதப்பட்ட காலத்திலே ஏசாமி நித்திரமா செய்றார். பெண் எந்த லெவலுக்கு கொண்டு போறாரு தெரியுமா? எந்த லெவலுக்கு? ஒரு பிரீஸ்டுடைய லெவலுக்கு கொண்டு போய் விடுகிறார். கிறிஸ்தவுக்குள் பிரியமான வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி பேசிக் திங். இந்த உலகத்தில் விமன் லிபரேஷன் எவ்வளோ பேசுறாங்க, விமனுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வேணும்னு சொல்ல. ஐயா, முதல் முறையே சரித்திரத்திலேயே பெண்ணினுடைய தரத்தை உயர்த்தின ஒரு ஆண்டவமா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சாதாரண ஒரு பெண்மணியை, கீழ்த்தரமாய் கருதப்பட்ட ஒரு பெண்மணியை, எந்த விதமான அட்ரஸ் இல்லாத பெண்மணியை எடுத்து ஒரு பிரீஸ்ட் லெவலுக்கு உயர்த்துகிறாரா? பிரீஸ்ட் மட்டுமே பழைய ஏற்பாட்டிலே அபிஷேகம் பண்ண முடியும். இந்த இடத்துல பிரீஸ்ட் பண்ண வேண்டிய பணியை ஒரு பெண்மணி செய்வதன் மூலமாக பெண்ணினுடைய தரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்த்தி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் சரி, ஒரு பெண் தலைமயிரை திறந்து விட்டான்னா she is not a good woman அர்த்தமா. only prostitutes do that. இந்த இடத்துல அவன் என்ன தெரியுமா பண்றா? இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துவதற்கு உலகம் என்ன பேசலாம் எனக்கு கவலை இல்லைங்க, இயேசு கிறிஸ்துவுக்காக நான் எந்த அளவுக்கு போக தயாரா இருக்கேன் சொல்லும் வகையிலே தலைமயிரை பிண்டி திறந்து விடுவதன் மூலமாக தன்னை பிராஸ்டியூட் அவளுக்கு தன்னை தாழ்த்தி கொடுத்துக்கிறாள். உலகம் என்ன யோசித்தாலும் எனக்கு கவலை இல்லை, என் ஏசப்பாவுக்காக எதையுமே நான் செய்வேன் என்ற அந்த ஒரு தியாக மனப்பான்மை இந்த பெண்மணியிலே காணப்பட்டதா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, are you prepared to go to any length to please Jesus Christ? இயேசு கிறிஸ்துவ ப்ளீஸ் பண்றதா உங்களுடைய எய்மா? அந்த அளவுக்கு போகணும்னா இந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துக்கிறாள். தன்னை பிராஸ்டிடியூட் என்று மற்ற யோசித்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஏசப்பாவை பிரியப்படுத்ததான் என்னுடைய பணியை ஒழிய மற்றவர்களை பிரியப்படுத்துவது எனக்கு கம்மி இல்லை. ஆர் யூ பிளீசிங் மேன் ஆர் பிளீசிங் காட்? ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் இந்த கொஞ்ச நேரத்தில் முக்காய் மறிக்க போகிற இயேசு கிறிஸ்து நீ பிரியப்படுத்துற ஒரே வழி என்ன தெரியுமா? கோ டு எனி லென்த் to please Jesus Christ. இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவருடைய ஃபோக்கல் பாயிண்ட். வேற எதை பத்தியும் மேரி கவலை கிடையாது. ஏசப்பா பிரியப்படுறாரா? that is my ambition in life. What is your ambition in life? Mary's ambition was பாதமே போதும்
பணம் வேண்டாம் என்று சொல்லுகிறாள். யூதாசனுடைய ஆம்பிஷன் பணமே வேண்டும், இயேசுவின் பாதம் வேண்டாம் என்று புறக்கணித்தவன் பரலோகத்தில் நரகத்துக்குள்ளதாக தள்ளப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒன் இம்பார்ட்டன்ட் இல்லஸ்ட்ரேஷன் ஐ வாண்ட் டு பிரிங் இட் எ க்ளோஸ். லியோனார்டோ வின்சி உங்களுக்கு தெரியும், தி லார்ட்ஸ் சப்பரை வரைந்தவர். தி லார்ட்ஸ் சப்பரை அருமையாய் வரைந்து விட்ட பிறகு பல வருடங்கள் அதற்காய் கஷ்டப்பட்டு இரவும் பகலும் தூக்கம் இல்லாதபடிக்கு அதை வரைந்து முடித்த பிறகு தன்னுடைய நண்பரை அழைத்து, நண்பரே இதை பாரும், இதை பார்த்து உன்னுடைய கமெண்ட் சொல்லுப்பான்னு சொல்லி கேட்கார். பல வருடங்கள் ரொம்ப டயர்டா ஓரமா உட்கார்ந்துகிட்டு இருக்கார். நண்பர் வந்து பல ஆங்கிள் இருந்து அந்த லாஸ்ட் சப்பரை பார்த்து விட்டு பிரமாதம், எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் சொல்லிட்டே வந்து கடைசியா சொன்னாரா, இதுல ரொம்ப அட்ராக்டிவா உனக்கு எது இருக்குதுன்னு கேட்டாராம். அப்ப அந்த நண்பர் சொன்னாராம், சாலிஸ், இயேசு கிறிஸ்து இந்த ரசம் கொடுக்குற கப்பு இருக்கு இல்லையா, அது பேருக்கு சாலிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கப்பு இருக்கே ரொம்ப ரியலிஸ்டிக்கா வரைஞ்சிருக்கிறப்பா, இதை விட அட்ராக்டிவ் இந்த படத்துல ஒண்ணுமே கிடையாது, அந்த சாலிஸ் ரொம்ப பிரமாதமா வரைஞ்சிருக்கேன்னு சொன்னாராம். He thought he would be very happy to know this. Leonardo Vinci got up from his seat. He was shocked terribly. He walked up to the table, picked up the brush, dipped it in the paint, walked back to the painting, and with one big cross, the chalice மேல cross அடிச்சிட்டாராம். Oh boy, what did he do? Why did he do this? ஃப்ரெண்ட் கத்துறானா, இத்தனை வருடங்கள் கஷ்டப்பட்டு இந்த சாலிஸ இப்படி ஏன்பா பண்ண, நீ என்ன பண்ண சொல்லி கேட்டாராம். சாலிஸ் லியோனார்டோ சொன்னது ஒரு ஃபேமஸான வேர்ட். He said, in my painting nothing should be more attractive than my master's face. என்னுடைய பெயிண்டிங்ல ஏசப்பாவுடைய ஃபேஸை தவிர வேற எதுவுமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கவே கூடாது. அப்ப நீ சொல்றத பார்த்தா ஏசாமி ஃபேஸை விட இந்த சாலிஸ் அட்ராக்டிவ் சொல்ற இல்லையா, that shouldn't happen in my painting, so I'm just அழிச்சிறேன்னு சொல்லி அழிச்சிட்டாரு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, what is more attractive for you in your life? Is it money or the other values in life or Christ Jesus? ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். மரியாளுடைய எக்ஸ்பிரஸ்ட் லவ்வுக்காக, எக்ஸ்பென்சிவ் லவ்வுக்காக, எவாலுவேட்டட் லவ்வுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, யூதாஸின் பார்வையிலே அது ஒரு வேஸ்டட் அண்ட் ஒர்த்லெஸ் லவ் ஆண்டவரே, ஆனால் உம்முடைய பார்வையிலே இட் இஸ் a worthy love அப்பா. நாங்கள் அநேக சமயங்களிலே மனுஷனை பிரியப்படுத்துவர்களாயிராதபடிக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிரியப்படுத்தும் ஒரு நோக்கத்தோடு கூட வாழ உதவி செய்யும். $12,000 ஒரே நிமிஷத்திலே அவள் இயேசுவின் பாதத்திலே கொட்டினாள் என்று வாசிக்கிறோம் ஐயா. உலகத்தின் பார்வையிலே அது வேஸ்டடாக தெரியலாம் சாமி, ஆனால் உம்முடைய பார்வையிலே அது எப்படி இருக்குது தான் எங்களுக்கு கேள்வி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே சரியான வேல்யூ சிஸ்டத்தோடு வாழ உதவி செய்யும் அப்பா. பணமா பாதமா என்று ஒருவேளை கேள்வி வரும்பொழுது பாதமே போதுமென்று தெரிந்து கொண்டு மேரியை போல நாங்கள் பாதத்தையே, ஆண்டவராக இயேசுவின் பாதத்தையே தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.